Morning students, 11th Maths, Volume 1, Chapter 2, Basic Algebra பார்த்துட்டு Last class exercise 2.9 complete பண்ணோம். Partial fraction complete பண்ணிட்டோம். Today class நம்ம exercise 2.10 பார்க்கலாம். Okay, let's go. Section number 2.7.3 Graphical representation of linear inequalities for exercise 2.10. Graphical representation of linear inequalities. So linear inequalities எடுத்துட்டு linear inequalities graphical methodல எப்படி நம்ம representation பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். Okay. A straight line ax plus by equal to c divides the Cartesian plane into two parts. For straight line ax plus by equal to c and the straight line divides the Cartesian plane. Cartesian plane two parts are divide பண்ணும். Cartesian plane னா நமக்கு தெரியும். இப்போ கிராஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதுதான் கார்ட்டீசியன் பிளேன்ஸ். இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல ஒரு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த கார்ட்டீசியன் பிளேன் என்ன செய்யும் டிவைட் டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. இந்த ஈச் பார்ட் இஸ் அன் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் பார்ட் இஸ் அன் ஆஃப் பிளேன் அரைத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் சி அப்படிங்கிற இந்த நேர்கோடு ஒரு கார்ட்டீசியன் தளத்தை இரண்டு பாகமாக பிரிக்கும். அதில் ஒவ்வொரு பாகமும் ஒரு அரைத்தளம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் a vertical line x equal to c ஒரு நிலைக்குத்து கோடு x equal to c will divide the plane in left and right half plane. ஸோ அப்போ அந்த கார்ட்டீசியன் பிளேன்ல கார்ட்டீசியன் தளத்துல x equal to c அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் லைன் அதாவது நிலைக்குத்து கோடானது அந்த பிளேனை எப்படி நமக்கு டிவைட் பண்ணணும்னா டூ பார்ட்ஸா டிவைட் பண்ணும். அது ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட் இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லி இரண்டு அரைத்தளமா பிரிக்கும். இடது பக்க அரைத்தளம் வலது பக்க அரைத்தளம் அப்படின்னு சொல்லி இரண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. அப்ப நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வெர்டிக்கல் லைனா இருந்துச்சுன்னா அந்த கார்ட்டீசியன் லைனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் லைன்ஸை செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் a Cartesian line and the horizontal line is y equal to k will divide the plane into upper and lower half plane. So அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டல் லைனா இருந்துச்சுன்னா கிடைமட்ட கோடாச்சுன்னா இப்போ வெர்டிக்கல் லைன் நம்ம எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் ஆயிருந்தா லெஃப்ட் ரைட்டா அந்த கார்ட்டீசியன் பிளேனை டிவைட் பண்றது போல நம்ம எடுத்துக்கிட்டு அந்த நேர்கோடு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் கே தட் இஸ் ஹரிசாண்டல் லைனா இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்ட்டீசியன் பிளேனை எப்படி நமக்கு டிவைட் பண்றோம்னா அப்பர் அண்ட் லோயர் ஆஃப் பிளேனா டிவைட் பண்ணுவாங்க. மேல் அரைத்தளம் கீழ் அரைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அரைத்தளங்களா நமக்கு டிவைட் பண்ணுவாங்க. ஆக ஒரு கார்ட்டீசியன் தளத்துல ஒரு நேர்கோடு வரையணும்னா அந்த நேர்கோடு அந்த தளத்தை இரண்டு பாகமாக பிரிக்கும். ஒவ்வொரு பாகமும் ஒரு அரைத்தளம் சொல்றோம். நம்ம எடுத்துட்டு அந்த நேர்கோடு கிடைமட்டமா இருந்துச்சுன்னா மேல் அரைத்தளம் கீழ் அரைத்தளம் சொல்லி இரண்டு பகுதி கிடைக்கும். நாம் எடுத்துக்கொண்ட கோடு நிலைக்குத்து கோடாக இருந்தால் அது இடது அரைத்தளம் வலது அரைத்தளம் என்று இரண்டு பாகமாக பிரிக்கும். ரைட். A point in the Cartesian plane which is not on the line ax plus by equal to c. நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் அந்த கார்ட்டீசியன் பிளேன்ல நம்ம எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் இந்த கார்ட்டீசியன் பிளேன் அந்த கார்ட்டீசியன் தளத்துல நம்ம எடுத்துட்டு அந்த பாயிண்ட் இந்த ax plus by equal to c லைன் மேல இல்ல அப்படின்னா the line exactly one of the two half planes determined by the line அதாவது and satisfies one of the inequalities ax square plus by less than c or ax plus by is greater than c. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேன்ல நம்ம எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ax plus by equal to c லைன்ல இல்ல அப்படின்னா நிச்சயமா அந்த பாயிண்ட் ஒன்று இந்த ax plus by equal to c லைன் செப்பரேட் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த ஹாஃப் லைன் இருக்கு இல்லையா அந்த ஹாஃப் லைன்ல ஒரு பகுதி ஏதாவது ஒரு பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கார்ட்டீசியன் பிளேன் மேல நம்ம எடுத்துட்ட அந்த பாயிண்ட் கார்ட்டீசியன் பிளேன்ல நம்ம எடுத்துட்ட அந்த பாயிண்ட் ax plus by equal to c அந்த லைன் மேல இல்லைனா போச்சு இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த லைனால டிவைட் பண்ணக்கூடிய இரண்டாலே அரைத்தளங்கள் டூ ஹாஃப் பிளேன்ஸ் அந்த டூ ஹாஃப் பிளேன்ஸ் ஏதாவது ஒரு பிளேன்ல கண்டிப்பா எக்ஸாக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதை அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் தி இன்இக்வாலிட்டி ax plus by less than c or ax plus by greater than c. இந்த டூ இன்இக்வாலிட்டிஸ்ல ஏதாவது ஒரு இன்இக்வாலிட்டி கண்டிப்பா அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை ப்ராப்ளம்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 2.10. Determine the region in the plane determined by the inequalities 1 x less than or equal to 2y 3y x greater than or equal to y. நம்ம கொடுத்துக்க இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இதோட கிராஃபிக்கல் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் given
inequality x less than or equal to 3y and x greater than or equal to y. Let x less than or equal to 3y. இந்த 3y left side கொண்டு வாங்க minus 3y less than or equal to 0 இருக்கும் and x greater than or equal to y இந்த minus y left side கொண்டு வாங்க minus y is greater than or equal to 0 கிடைச்சு. First we take first inequality x minus 3y less than or equal to 0. இதை நம்ம எப்படி எடுத்துட்டோம் equal to 0 ன்னு சொல்லி ஈக்குவேஷனா எடுத்துட்டோம். அப்பதான் நம்ம கிராஃப் போட முடியும். So அப்ப x minus 3y equal to 0 ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டு இதோட x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் பாயிண்ட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் x இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா புட்டிங் y க்கு 0 கொடுக்கணும். y equal to 0. y க்கு 0 கொடுத்தோம் அப்படினு சொன்னா இந்த டேர்ம் ஈக்குவேஷன் 1ல x equal to என்னன்னு கிடைக்கும் 0 ன்னு கிடைக்கும். therefore x இன்டர்செப்ட் 0,0. சிமிலர் இதே போல y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா x க்கு 0 கொடுங்க. புட்டிங் x equal to 0. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல x க்கு 0 கொடுத்தோம்னா which implies y equal to 0. therefore y intercept 0,0. x intercept y intercept ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். ஸோ இதுல நமக்கு இந்த இன்இக்வாலிட்டிஸ் 0,0ங்கிற ஆர்ஜினை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஸோ ஆர்ஜின் 0,0 சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி x less than or equal to 3y. ஆர்ஜின் 0,0ங்கிறது இந்த இன்இக்வாலிட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த இன்இக்வாலிட்டிஸோட சொல்யூஷன் எதை கண்டெயின் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஆர்ஜினை கண்டெயின் பண்ணியிருக்கும், உள்ளடக்கி இருக்கும். The inequalities x less than 3y represents that contain the origin in the solution. அதோட சொல்யூஷன்ல கண்டிப்பா origin இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Next we take a second inequality x minus y greater than or equal to 0. அதை நம்ம equal to 0 ன்னு சொல்லி ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். அப்பதான் கிராஃப் டிரா பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு x இன்டர்செப்ட் நம்ம y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். சிமிலர் x இன்டர்செப்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா புட்டிங் y equal to 0 கொடுங்க. which implies ஈக்குவேஷன் y க்கு 0 கொடுத்தா x equal to 0 ன்னு கிடைப்பாங்க. therefore x இன்டர்செப்ட் 0,0. சிமிலர் y இன்டர்செப்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லிருக்கோம் x க்கு 0 கொடுங்க. x க்கு 0 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா which implies y equal to 0 ன்னு கிடைக்கும். therefore y இன்டர்செப்ட் 0,0. so second equation second inequality இந்த 0,0ங்கிற ஆர்ஜின் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. therefore the origin 0,0 satisfy the inequalities x greater than or equal to y. so இந்த two inequalities மே ஆர்ஜின் வந்து two inequalities மே சாட்டிஸ்ஃபை பண்ணதால கண்டிப்பா இந்த inequalities உடைய சொல்யூஷன் கண்டிப்பா ஆர்ஜினை உள்ளடக்கியதாக இருக்கும். so therefore the inequalities x greater than or equal to y represents that the contain the origin in the solution. so right. இப்போ அதோட சொல்யூஷனை நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா இதோட சொல்யூஷன்ல இதோட அந்த two inequalitiesோட சொல்யூஷன் எதுக்குள்ள இருக்கும்னா கண்டிப்பா அந்த ஆர்ஜினை உள்ளடக்கியதாக இருக்கும், ஆதிப்புள்ளி உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல இப்போ பார்க்கலாம். ரைட். டயக்ராம் கிராஃப் ஷீட்ல டயக்ராம் x axis y axis நம்ம எப்பவும் போல டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus 3y equal to 0. சிம்பிளா இது நம்ம 9th டேக்ல படிச்சிருப்பீங்க. கிராஃப் ஒரு லைன் போடணும் அப்படின்னா x y பாயிண்ட் வேணும், அப்பதான் நம்ம லைன் டிரா பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன்ல x -1 0 + 1 கொடுத்தோம். அப்போ y க்கு -1/3 0 + 1/3 கிடைக்கிறாங்க. அப்போ பாயிண்ட் -1, -1/3 0,0 1,1/3 அந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிட்டு லைன் போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க -1, -1/3 தேர்ட் குவார்டர்ல இருக்காங்க இந்த பிளேஸ் -1,1/3. அடுத்து 0,0 இதோ 0,0. அடுத்த பாயிண்ட் 1,1/3 இந்த 1,1/3. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைன் போடுறோம். இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் கிடைச்சது. இந்த லைன் தான் x less than or equal to 3y அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே போல செகண்ட் ஈக்குவேஷன் x minus y equal to 0. ஸோ இதுக்கு அதே போல டேபிள் xல -1 0 + 1 கொடுத்தோம்னா y க்கு -1 0 + 1 கிடைக்கிறாங்க. இந்த டேபிள் வேல்யூவை -1, -1 0,0 1,1 இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம இங்கே கிராஃபில் நோட் பண்ணலாம். இங்கே பாருங்க -1,1 0,0 நெக்ஸ்ட் 1,1 இந்த 3 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு லைன் கிடைச்சிது. இந்த 2 லைன் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனோடைய சொல்யூஷன் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எதை உள்ளடக்கியதாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆர்ஜின் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ பிட்வீன் சொல்யூஷன் ஏரியா அந்த ஷேர் பண்ணியிருக்கதா இந்த 2 இன்இக்வாலிட்டிஸோடைய சொல்யூஷன் ஏரியா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஹென்ஸ் த சொல்யூஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சம் நம்பர் 2, y greater than or equal to 2x, minus 2x plus 3y is less than or equal to 6. Solution. இந்த 2 inequalities நமக்கு எப்படி கிராஃபிக்கல் மெத்தட்ல இதோட சொல்யூஷனை பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சொல்யூஷன் given inequality y greater than or equal to 2x and minus 2x plus 3y is less than or equal to 6. Okay, which implies அந்த plus 2x லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டில minus 2x வருவாங்க. minus 2x is greater than or equal to 0 and minus 2x plus 3y is less than or equal to 6. Okay, first we take first inequality y minus 2x greater than or equal to 0 அது equal to 0 னு சொல்லி எடுத்துட்டோம்.
Give the equation name is 1. The equation name 1 னு வச்சுப்போம். Equation name 1. Next, x-intercept point. Put y equal to 0. X-intercept point கண்டுபிடிக்கணும்னா y க்கு 0 கொடுங்க. இந்த ஈக்குவேஷன்ல y க்கு 0 கொடுத்தீங்கன்னா x equal to 0 ன்னு கிடைப்பாங்க. Therefore x-intercept 0,0. So இதே போல நம்ம அடுத்து y-intercept கண்டுபிடிக்கலாம். So y-intercept வேணும்னா putting x க்கு 0 கொடுப்போம் இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல x க்கு 0 கொடுங்க. x க்கு 0 கொடுத்தா y equal to 0, which implies y equal to 0. Okay. Therefore y-intercept 0,0. இது வந்து 0,0. y-intercept 0,0. Okay, therefore the origin 0,0 satisfy the inequality y greater than or equal to 2x. The y greater than or equal to 2x இந்த inequalities the origin satisfy பண்ணதால நிச்சயமா இந்த inequalities உடைய solution எதை contain பண்ணிருக்கு, எதை உள்ளடக்கியதா இருக்குன்னா origin உள்ளடக்கியதாக இருக்கும். Therefore the inequalities y greater than or equal to 2x represents that the contain origin in the solution. Contain the origin in the solution. அந்த solutionக்குள்ள நிச்சயமா என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கும், origin உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Next we take second inequality minus 2x plus 3y less than or equal to 6. நம்ம equal to 6 ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்பதான் இதை நம்ம கிராஃப்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். So equal to 6, equation number 2. Okay. So x intercept கண்டுபிடிக்கணும். x intercept கண்டுபிடிக்கணும்னா y க்கு 0 கொடுக்கணும். y க்கு 0 கொடுத்தோம்னா minus 2x equal to 6 ன்னு கிடைப்பாங்க. Therefore x equal to 6 அந்த minus 4 டிவைட் பண்ணா minus 3. X equal to minus 3. So x intercept 0 minus 3, minus 3,0. X-intercept minus 3,0. Okay, similar. இதே போல y-intercept கண்டுபிடிக்கணும். y-intercept வேணும்னா putting x equal to 0. அந்த equation 2ல x க்கு 0 கொடுங்க. Which implies 3y equal to 6. Therefore y equal to 2. Therefore y-intercept point 0,2. x க்கு value 0, y க்கு value 2. Therefore y-intercept 0,2. x-intercept y-intercept நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Okay, so இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா x க்கு 0 கொடுக்கும்போது சரி, y க்கு 0 கொடுக்கும்போது சரி, அந்த inequalities satisfy பண்ணுது. So finally the origin 0,0 satisfy the inequalities minus 2x plus 3y less than or equal to 6 ன்னு சொல்லலாம். So அந்த second inequalities ஐயும் origin satisfy பண்றாங்க. So அப்ப second inequality ஓட சொல்யூஷன்ல கண்டிப்பா origin இடம்பெற்றிருக்கும். Therefore the inequalities minus 2x plus 3y less than or equal to 6 represents that contain the origin in the solution. அதோட சொல்யூஷன்ல நிச்சயமா origin உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்போ பார்க்கலாம். கிராஃப் சிம்பிளர் அதே போல தான். கிராஃப்ஸில் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் போட மாட்டோம். நம்ம கிராஃப்ஸுக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிள் கிராஃப்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரஃப் டயக்ராம் தான் செய்கிறோம். ரஃப் டயக்ராம்க்கே உங்களுக்கு 2 மார்க் கொடுக்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ரஃப் டயக்ராம் மட்டும் தான் நம்ம எக்ஸாம் பேப்பரில் டேரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணுங்க. ஆர்ஜின் கம்பல்சரி மறந்துடாமல் ஆர்ஜின் 0,0 போடுங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் 2x equal to 0. நம்ம எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்கும் தெரியும். கிராஃப் செய்ய மாட்டோம். எக்ஸுக்கு மைனஸ் 0 ப்ளஸ் 1 கொடுங்க. ஒய்க்கு மைனஸ் 2 0 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 2 0, எக்ஸுக்கு ப்ளஸ் 1 கொடுக்கும்போது ஒய்க்கு 2. அப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. -1, -2. எங்கே இருக்காங்க? -1, -2 இதாக இருக்காங்க. தேர்ட் குவார்ட்டரில் -1, -2. அடுத்தது 0,0, 0,0. லாஸ்ட் பாயிண்ட் 1,2 இதாக இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிடும். இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு இது கூட ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிடும். ஓகே. அடுத்தபடியாக செகண்ட் ஈக்குவேஷன் -2x plus 3y equal to 6. இங்கே எக்ஸுக்கு 1 -1 0 + 1 கொடுக்குறோம். ஒய்க்கு 4/3 2 8/3 கிடைக்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம நோட் பண்ணுறோம். இல்லை ஆல்ரெடி நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் இன்டர்செப்ட்னா எக்ஸ் ஆக்ஸ் எலிமினேட் சொல்லியிருக்கோம். -3,0, ஒய் இன்டர்செப்ட் வந்து 0,2. அந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணலாம். -3,0 0,2 அப்படிங்கிறத நம்ம இங்கே இதில் காட்டியிருக்கோம். இந்த பாருங்க, எக்ஸ் இன்டர்செப்ட் -3,0, ஒய் இன்டர்செப்ட் 0,2. இந்த 2 பாயிண்ட்ஸையும் இந்த -3,0ஐயும் இந்த 0,2 அப்படிங்கிறதையும் நம்ம கிராஃபில் நோட் பண்ணலாம். -3,0 அடுத்தது 0,2. ஓகே, ரைட். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். இந்த பாயிண்ட்டை இங்கே நோட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சு, லீனியர் இன்இக்வாலிட்டிஸோட லைன் கிடைச்சிச்சு. -2x plus 3y less than or equal to 6. ஸோ இப்போ இந்த 2 இன்இக்வாலிட்டிஸுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ஜின் 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்போ கண்டிப்பாக 0,0 ஆர்ஜின் இந்த சொல்யூஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா இதோட சொல்யூஷன் ஏரியா இந்த லைனுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் 2 லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிட்வீன் ஏரியாவில் தான் நமக்கு ஆர்ஜின் முன்னாடி இருக்கிறதால அப்போ சொல்யூஷன் ஏரியாவில் கம்பல்சரி ஆர்ஜின் இடம்பெறணும். அப்போ ஆர்ஜின் முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னால் இதோட சொல்யூஷன் ஏரியா பிட்வீன் த 2 லைன், இந்த ஷேர் பண்ணிருக்கல இந்த 2 லைன்ல இந்த 2 லைனுக்குள்ள இதோட சொல்யூஷன் ஏரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இதோட ரிலேட்டடாக ஒரு
கோமன் சம் தர்றோம். அது கோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் தரும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். எஸ் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம நடத்தின இதே ஸ்டைலில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அந்த இன்இக்வாலிட்டிஸ் எடுங்க, ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் பாயிண்ட் என்ன, ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ ஆர்ஜின் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பாருங்கள். சப்போஸ் ஆர்ஜின் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சொல்யூஷனில் ஆர்ஜின் வராது. ஆர்ஜின் இல்லாத ஏரியா தான் நம்ம ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அதுபோல் சப்போஸ் ஆர்ஜின் வந்து அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணப்போ அந்த ஷேடிங்குள்ளே ஆர்ஜின் வரணும். அப்போ தான் அது சொல்யூஷன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ மெயினாக எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஜின் அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னால உங்களால் கிராஃபை ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் சம் நம்பர் 2.28. Set the relation given by inequalities x greater than or equal to 2 easy. x greater than or equal to 2 ஒரு சிங்கிள் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் தான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக அதை கிராஃப் பண்ணலாம். ஒரே ஒரு லைன் தான் போட போகிறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.29. Share the relation given by the linear inequalities x plus 2y is greater than 3. x plus 2y equal to 3 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு கிராஃப் போட்டிங்கனால இதோட சொல்யூஷன் ஏரியா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. தேர்ட் சம் எக்ஸாம்பிள் 2.30. Solve the linear inequalities and execute the solution set graphically. சொல்யூஷன் செட் கிராஃபிக்கல். இதோட சொல்யூஷனை இந்த இன்இக்வாலிட்டிஸோட சொல்யூஷனை கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் greater than or equal to 3, 2x minus y less than or equal to 5, minus x plus 2y less than or equal to 3. 3 linear inequalities இருக்காங்க. 3 ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க, எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆர்ஜின் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிங்க, ஆர்ஜின் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பாருங்க. சிம்பிள். அதே போல் தேர்ட் ஈக்குவேஷன். இப்படி ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஆர்ஜின் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஃப் வரும். கிராஃப் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் காமன் ஏரியா என்ன, சொல்யூஷன் ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் அதை ஷேர் பண்ணி காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே புக்கை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட்.